போன வீடியோவில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அப்புறம் இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் பொல்யூட்டன் வந்து PM2.5 அண்ட் PM10 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பாலிசி பேஸ்ட் ஹெல்த் பேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து ஒரு தூசி. ஆனால் அந்த தூசியோட சைஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா மனுஷங்களோட முடியோட திக்னஸோட கம்பேர் பண்ணலாம். மனுஷங்களோட முடிய திக்னஸ் வந்து ஆவரேஜாக 70 மைக்ரோமீட்டர் வருது. இதோட கம்பேர் பண்ணால் PM2.5 வந்து கிட்டத்தட்ட 30 மடங்கு சின்னது. PM10 வந்து கிட்டத்தட்ட 7 மடங்கு சின்னது. PM2.5 வந்து முடியை விட கிட்டத்தட்ட 30 மடங்கு சின்னதாக இருக்கனால தான் அதனால் ஈஸியாக நம்ம லங்ஸுக்கு ரீச் பண்ண முடியுது. PM2.5 வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் PM10 வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வீட்டில் இருக்க ஃபேனை பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா அதில் ஒரு தூசி படிஞ்சிருக்கும். இந்த தூசி வந்து PM10லேருந்து PM100க்குள்ளே இருக்கும். அதாவது PM10 நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஷெல்ஃபில் இருக்கிறது, புக் ஷெல்ஃபில் இருக்கிறது, நம்மளோட கம்ப்யூட்டர் ஃபேன்ஸ்குள்ளே இருக்கிறது, கம்ப்யூட்டருக்குள்ளே படிக்கிற தூசி, இது எல்லாமே PM10லேருந்து PM100க்குள்ளே இருக்கும். ஆனால் PM2.5 நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது. இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 வருஷ கணக்கில் நம்ம சுவாசிச்சோன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூட கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லங் கெப்பாசிட்டியே வந்து குறையுது. இந்தியாவில் என்னதான் 8 பொல்யூட்டன் வந்து நம்ம மெஷர் பண்ணாலும் நம்மளோட கண்ட்ரியில் மேக்ஸிமம் டாமினேட் பண்ணுற பொல்யூட்டன் வந்து இந்த PM2.5 PM10 தான். காற்றுல எந்த பொல்யூட்டனோட பொல்யூஷன் அதிகமாக இருக்கோ அந்த பொல்யூட்டனோட வேல்யூவை தான் AQI போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இதனால தான் PM2.5 இல்லைனா PM10 தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம். இந்தியாவில் பொல்யூட்டனோட கான்சன்ட்ரேஷனை தான் AQI ஸ்கோராக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த கான்சன்ட்ரேஷனை மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப்ல வந்து மெஷர் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோகிராம்னு சொல்கிறது அதோட வெயிட்டை குறிக்குது, மீட்டர் கியூப்னு சொல்கிறது அதோட ஏரியாவை குறிக்குது. மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூபை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவ்வளோ தூசி நமக்குள்ளே போயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுறீங்க, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லையோ இல்லை தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லையோ நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஏரியாவில் வந்து AQI வந்து 200 போட்டிருக்காங்க, அதே மாதிரி ப்ராமினென்ட் பொல்யூட்டன் வந்து PM2.5 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் PM2.5 கான்சன்ட்ரேஷன் வந்து 60 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் இருந்தால் தான் 100 வந்து AQI வரும். அப்போ 200 AQI காட்டுதுன்னா 120 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் ஆஃப் PM2.5 வந்து இருக்கணும். அப்போது உங்கள் ஏரியாவில் AQI 200னா நீங்கள் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 120 மைக்ரோகிராம் ஆஃப் PM2.5 வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போயிருக்கும். மூச்சு வெளியிடும் போது அதில் எவ்வளோ திரும்ப வெளியே வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து PM2.5 கான்சன்ட்ரேஷனை 24 ஹவர்ஸ் ஆவரேஜில் 15 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் தாண்டினாலே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 200 இருக்குன்னா நம்ம வந்து PM2.5 வந்து 120 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூபை வந்து நம்ம சுவாசிச்சிருப்போம். PM2.5 வந்து 100 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் தாண்டினாலே 3 சிகரெட்டுக்கு சமம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3 சிகரெட் பிடிச்சா என்ன டேமேஜ் பண்ணுமோ அதே டேமேஜ் நம்ம 24 மணி நேரம் இந்த காற்றை சுவாசிக்கிறனாலேயே நடக்குது. ஆனால் இந்தியானால ஏன் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதுக்கு வேலிடான ரீசனும் இருக்குது. இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி லாங் வீடியோவில் போடுவேன்.